ஹைதராபாத்தில் தனியாக தங்கியிருந்த பெண் மருத்துவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்க விசா கிடைக்காத விரக்தியில் விபரீத முடிவெடுத்துள்ளார். நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரோஹிணி. 38 வயதான இவர் MBBS படித்துவிட்டு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தங்கியுள்ளார். தொடர்ந்து அமெரிக்காவுக்கு செல்லும் வேட்கையில் இருந்து வந்துள்ளார். இதற்காக பத்மாராவ் நகரில் தனியாக தங்கி மருத்துவம் தொடர்பான ஆய்வுகளை படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ரோஹிணி தங்கியிருந்த வீட்டின் கதவு நீண்ட நேரமாகியும் திறக்காமல் இருந்துள்ளது. காலையில் வீட்டு வேலையாள் வந்து தட்டி பார்த்தும் திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த வேலையாள் மருத்துவரின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே விரைந்து வந்த உறவினர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அங்கு ரோஹிணி மூச்சு பேச்சின்றி சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தையும் கைப்பற்றினர். அந்த கடிதத்தில் அமெரிக்க விசா நிராகரிக்கப்பட்டதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக ரோஹிணி குறிப்பிட்டுள்ளார். இதிலிருந்து மீண்டு வர முடியாததால் விபரீத முடிவெடுத்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் 38 வயதான ரோஹிணி எப்படியும் விசா கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அமெரிக்கா செல்வதற்கு ஆயத்தமாகியுள்ளார். அமெரிக்கா சென்று செட்டில் ஆன பின்னரே திருமணம் செய்து கொள்ளவும் முடிவு செய்துள்ளார். ஆனால் விசா கிடைக்காததால் விபரீத முடிவெடுத்திருக்கலாம் என உறவினர்களும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அதிக தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு தற்கொலை செய்தாரா அல்லது ஊசி மூலம் மருந்தை செலுத்தி கொண்டாரா என்பது உடற்கூராய்வு முடிவில்தான் தெரியும் என்று போலீசார் கூறியுள்ளனர். அமெரிக்க விசா கிடைக்காத விரக்தியில் பெண் மருத்துவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஹைதராபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.